சரி பாரு. ஹே, என்ன பாரு இது? நான் எப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புனா நீ அழுக்கு மூட்டையாட்டம் நின்றுட்டு இருப்ப. இன்னைக்கு பார்த்து பளிச்சுன்னு தங்க சிலை மாதிரி நின்றுட்டு இருக்க. ஏதாவது வாஷிங் பவுடர் விளம்பரத்துல நடிக்க போறிய? டாடி, மம்மிக்கு ஏதாவது கோவம்னா ஒண்ணு உங்களை வெளுப்பாங்க, இல்ல என்ன வெளுப்பாங்க. வெளுக்கிற மாதிரி நடிக்க தெரியாது டாடி. அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பரவாயில்லைங்க, அவன் பேசட்டும். இது வரைக்கும் நம்ம அப்படித்தானே பார்த்திருக்கான். இன்னில இருந்து ஒரு புது அம்மாவா அவன் பார்க்க போறான். புது அம்மாவா? ஏன் டாடி, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? டேய், ஒண்ணு இல்லாதப்பவே உன் மம்மி ஏதோ இருக்கிறதா நினைச்சு பெரிய பிரளயத்தை உண்டாக்குவா. இதுல ரெண்டாவது கல்யாணம் வேறையா? கொலையே பண்ணிடுவாடா. அதெல்லாம் பழைய கதை. இப்போ உங்க முன்னாடி நிக்கிற பார்வதி ரொம்ப நல்லவ. உங்க விருப்பப்படி எல்லாம் நடந்துக்க போறவ. உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் உதவியா இருக்க போறவ. புரியல? இனிமே நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்க உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் உதவியா இருக்க போறேன். உனக்கு எதுக்கு பாரு சிரமம்? வீட்டை நல்லா பாத்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பினதும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. வினோதுக்கு பாடத்துல ஏதாவது டவுட்னா அதை நிவர்த்தி பண்ணு. அது போதும் பாரு. இதெல்லாம் ஒரு சராசரி மனைவி செய்யற வேலைங்க. ஆனா நான் அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு சராசரி மனைவி செய்யற கடமையை கூட நான் உங்களுக்கு சரியா செஞ்சதில்ல. அதுக்கு காரணம் உங்களை புரிஞ்சுக்காம சந்தேகத்திலே நான் என் வாழ்க்கையை கழிச்சிட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நமக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வராது, வரவும் கூடாது. இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஊர்ல இல்லாதப்ப கூட பாரு டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தா. ஆமா அத்தை, ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. பாரு உங்க கூட வர்றதே உங்க உதவிக்காக தான். இது உதவி மட்டும் இல்லம்மா, என் சந்தோஷமே இதான். சரி, கிளம்பலாமா? போயிட்டு வரோம் அத்தை. இந்த வாடா. வரமா. வரேம்மா. சரிம்மா. கடவுளே, இப்பதான் என்னோட மனசு நிறைஞ்சிருக்கு. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு சந்தோஷத்தை கொடுத்துருக்க. இது கடைசி வரைக்கும் நிலைக்கணும். மறுபடியும் அவங்கள பிரிச்சு என் பொண்ணை வேதனைப்பட வச்சிடாத. மாமா என்ன பார்த்து 2 வாரத்துக்கு மேல இருக்கும்ல? கல்யாணத்தன்னைக்கு மணவரையில வச்சு என்ன சொன்னாரு தெரியுமா? மீனா, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என் வாழ்க்கையில நான் அடைய போற சந்தோஷம், நான் அடைய போற வெற்றி, நான் அடைய போற முன்னேற்றம்
எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணமா இருக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த வெளிநாட்டு கனவு எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல. 2 வாரமா என்கிட்ட பேச கூட இல்ல. திவாகர் சார், இன்னைக்கு மாமாவை நம்ம பாத்துருவோம்ல? பாத்துடலாம். அதுக்காக தானே உங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வரது. மாமா என்ன பார்த்ததோ ஷாக் ஆயிடுவார்ல? ஆமா, கண்டிப்பா. டாடி, நேத்து எங்க கிளாஸ்ல ஒரு பயங்கர ஜோக் நடந்தது. என்ன? எங்க மேத்ஸ் டீச்சர் ஒரு பையன் கிட்ட 6ல 5 போனா என்ன வரும்னு கேட்டாங்க. அவன் உடனே ஃபீவர் வரும்னு சொல்லிட்டான். மொத்த கிளாஸும் விழுந்து விழுந்து சிரிச்சுது. டாடி, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்களே. ஏண்டா? இல்ல, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும். நேத்து எங்க அம்மா திட்டினாங்க. ஏற்கனவே வாங்கி கொடுத்த ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க வினோத்? காணாம போச்சு. அது தெரியுது. எப்படி காணாம போச்சு? விளையாடும் போது யாரோ பசங்க எடுத்துட்டாங்கம்மா. நீ பொறுப்பு இல்லாம ஜாமெட்ரி பாக்ஸ் தொலைச்சிட்டு பசங்க மேல பழி போடுறியா? உன்ன ராஸ்கல் எதையுமே பொறுப்பா வச்சுக்கிறது இல்ல. பாரோ, விடுமா. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தாதான் சுவாரஸ்யம். நீ சின்ன வயசுல எத்தனை செருப்பு தொலைச்சிருக்க தெரியுமா? எத்தனை கொடை தொலைச்சிருக்க தெரியுமா? என்ன பாக்குற? உன் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருக்காரு. சலோ, நான் வாங்கி தரேன்டா. ஓகே. இங்க கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு, கொஞ்சம் தள்ளி போயிட்டு வாங்கிடலாம். சரியா? ஓகே. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. என்னாச்சு? தெரில சார், பார்க்கணும் சார். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? பார்த்துட்டு இருக்கு சார். இன்னும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அண்ணா, ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கா? இருக்கு சார். கொடுங்க. இந்தாங்க. எவ்வளோ? 50 ரூபாய் சார். இந்தாங்க. தேங்க்ஸ். வாங்க. போலாமா?
சார் வண்டி ரெடி சார். சரி, நான் வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறேன். ஓகே, பாய். வாங்க. இவ்ளோ பெரிய வீடா இருக்கு. மாமா இந்த வீட்லயே தங்கி இருக்காரு? இல்ல, இது என் வீடு. இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? மாமா எங்க இருக்காரோ அங்கே கொண்டு போய் விட்டுருங்க. அவசரப்படாதீங்க, அங்க போவதானே போறோம். உங்க மாமா ஏதாவது மேன்ஷன்ல தங்கி இருப்பாரு. அங்க அவர் கூட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்க போறீங்க, நிறைய பேசணும்னு நினைப்பீங்க. அங்க அந்த அளவுக்கு பிரைவசி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம சொல்லாம கொல்லாம போய் நின்னா அவருக்கும் சங்கடம், நமக்கும் சங்கடம். ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். மாமா என்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுவாரு. இப்ப என்ன பண்றது? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியா இருங்க. இது உங்க வீடு மாதிரி. நானே நேர்ல போய் சிவாவை பார்த்து விஷயத்தை சொல்லி இங்க கூப்பிட்டு வரேன். வாங்க. சரி. இந்தாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கோமா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஏன் என் கல்யாணத்துக்கு வரல? நானும் மாமா உங்களை எதிர்பார்த்தோம். வேற ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு ஒரு முக்கியமான முகூர்த்தம், அதுக்கு போக முடியா போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. மாமா இந்த ஊர்ல தானே இருக்காரு. ஒரு நாள் அவரை கூட்டிட்டு வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். சரியா? அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கு மீனா. நீங்க போய் ரெடி ஆகுங்க. மாடியில் லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ரூம். திவாகர், என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மீனாக்கும் சிவாக்கும் கல்யாணம் அன்னைக்கு சிவா இறந்துட்டாருப்பா. அந்த ஷாக்கில் அவங்க மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. சிவா மாமா இன்னும் வெளிநாட்டுக்கு போகல, சென்னையில தான் இருக்காரு. தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போய் அவர்கிட்ட விட்டுடுங்க. அவரை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மீனா, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். உங்களை சென்னைக்கு அழைச்சிட்டு போய் உங்க சிவமாமாவோட வாழ வைக்கிறேன். ஆமா, எப்படிப்பா சமாளிக்க போற? எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காருப்பா. முதல்ல மீனாவை அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன். அதுக்கு அவ சம்மதிக்கணுமாப்பா? என்ன சார் பண்றது? இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாம தான் பண்ணி ஆகணும். அம்மா, அவங்க இங்க தங்கி இருக்க வரைக்கும் நல்லா பாத்துக்கோமா. இதெல்லாம் நீ சொல்லணுமாப்பா? நான் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இதுக்கு எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? எப்போ மீனா ஊர்ல பார்த்தோமோ அப்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. வாங்க வாங்க. தீவா, நீ போய் குளிச்சுட்டு வாப்பா. நான் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னை இல்லாமல் வேறு உறவும்
கிடந்த தனிமை தீவினிலே